ஹலோ கைஸ், வெல்கம் டு மை vlog. என்னோடய vlogல போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது. நாங்கள் ஃபேமிலியாக ஒன்றா சிக்பேட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். இது ஆக்சுவலி ஃப்ரைடே எடுத்த vlog. என் அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்டாக எங்கேயும் எங்கள் கூட வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் யாராவது ஒருத்தர் கடைக்கு போகணுன்னா கூட ஒன்று அப்பா வரணும் இல்லை அம்மா வரணும், யாராவது ஒருத்தர் கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கடையெல்லாம் லீவ் விட்டுட்டு ஃபேமிலியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் கிளம்பிட்டோம். கடைக்கிட்ட போயிட்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புனது ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதுனால சரி சீக்கிரமாக போகணும் அப்படின்றதுக்காக ப்ரைவேட் பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணோம். கொஞ்சம் சீக்கிரமாக போவாங்க அப்படின்றதுனால. லைக் நாங்கள் கிளம்புனதே ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோமா, அரௌண்ட் 10:45 ஆகிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே. பிகாஸ் அப்பா வந்து கடையை மார்னிங் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கடை நடத்திட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் போகிற வழி ஃபுல்லாகவே எங்கள் அம்மா பெரிய பெரிய பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி மால் தேட்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை, நான் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் ஆகுது என் அம்மா கூட வந்து நிறைய இந்த மாதிரி தேட்டர்ஸ் மால்ஸ் இங்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டு போய் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இதுக்கப்புறம் என் அம்மாவை நான் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவேன்னு நினைக்கிறேன். தென் நாங்கள் ஒசூர்லேருந்து ஹொஸ்கோட்டை ரீச் ஆகிற வரைக்குமே செம்ம மழை, லால்பாகெல்லாம் லைட்டாக டிஸ்லிங்காக தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி வி ரீச்டு சிக்பேட் இறங்குனதுமே அங்கேயும் லைட்டாக டிஸ்லிங்காக தான் இருந்தது. ஸோ அந்த குளிரை தாங்கிக்கவே முடியல. என் அப்பா வந்து சூடாக ஏதாவது சாட் ஐட்டம்ஸ் எதாவது சாப்பிட்றீங்களா, லைக் அரௌண்ட் 12:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் போகலாம், கொஞ்சம் விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறமா ஏதாவது சாப்பிட்லான்னு தான் டிசைட் பண்ணோம். நாங்கள் போன வழி ஃபுல்லாகவே ஒன் வே பாத் மாதிரி இருந்தது. அந்த சைடும் நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க. லைக் பிளாசோ பேண்ட்ஸ், கர்ச்சீஃப்ஸ், டாப்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியே சின்ன சின்ன தள்ளு வண்டிலையும் இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். அங்கே செம்ம டிராஃபிக்காக இருந்தது. ரோட் க்ராஸ் பண்ணவே ஆல்மோஸ்ட் 5 minutes வெயிட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் சிக்பேட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ராகும் போதே ஆப்போசிட்டில் பாலாஜி ஸ்வீட்ஸுன்னு ஒரு கடை இருந்தது. அங்கே லைட்டாக பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் க்ராஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு இந்த ஏரியாவில் எந்த ஸ்ட்ரீட்டும் தெரியாது. என் அப்பா தான் இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் கடை பர்ச்சேஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரீட்டாக கூப்பிட்டு போய் காட்டவும் நாங்கள் விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் இது தான். லைக் மளிகை சாமான்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நட்ஸு, அப்புறம் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பூஜா ஐட்டம்ஸ், அப்புறம் வடகம், இந்த மாதிரி நிறைய விஷயம். மோஸ்ட்டாக வீட்டு திங்ஸ் இங்கே சிக்பேட் மார்க்கெட்டில் வந்து கிடைக்காததே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். அம்மா வந்து கிவி ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். லைக் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஜுவல்லரி ஷாப் தான் பார்த்தோம். நிறைய பேர் வந்து இந்த பீட்ஸ் வச்ச ஜுவல்லரி போட்டு ரீசெண்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நானும் ஒன்று வாங்கணும்னு டிசைட் பண்ணேன். அவங்க ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னதுனால அஃபோர்டபுளாக எனக்கு இல்லை. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் என் தங்கச்சி வந்து கார்ட் செட் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு போனால், ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நாங்களும் உள்ளே போய் கடையை பார்த்தோம். லைக் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரம் குர்த்தி, சல்வார், நைட் சூட்ஸ், கார்ட் செட்ஸ், வெஸ்டர்ன் வியர்ஸ் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் பீசஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் நிறைய கார்ட் செட் பார்த்துட்டு இந்த கலர் தான் ஃபைனலைஸ் பண்ணோம். என் தங்கச்சிக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எங்கடா கூட வந்த ஒரு ஆளை காணோன்னு பார்த்தா பக்கத்து கடையில் கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தார். லைக் கர்ச்சீஃப், டவல்ஸ் இது எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு என்னென்னலாம் இந்த ஷாப்பில் இருக்குதுன்னு பார்த்தா லைக் ப்ளவுசஸ், இந்த மாதிரி டவல்ஸ், கர்ச்சீஃப்ஸ், காட்டன் கர்ச்சீஃப்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்பாவை அங்கேயே விட்டுட்டு நானும் அம்மாவும் இந்த ஜுவல்லரி வேறு எங்கே கிடைக்கும்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஷாப் விசிட் பண்ணோம். அந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் செயின் டைப்பில் ஹிப் பெல்ட்டு, அப்புறம் கோல்ட் ஃபினிஷ் ஜுவல்லரி, அப்புறம் சின்ன சின்ன செயின்ஸ் லைக் தாலி செயின்ஸ் மாதிரி நிறைய செயின்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி, அப்புறம் ஹிப் பெல்ட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு போனதுமே அதை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு எப்பயுமே அந்த பீட்ஸ் வச்ச ஜுவல்லரி மேலே இருந்தது கண்ணு. அங்கே சிக்பேட்டில் இறங்குனதுலேருந்தே ஒரு செயினாவது இந்த கலெக்ஷனில் வாங்கிட்டு வரணுன்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கடையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கடையில் வந்து ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக சொன்ன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலுமே யாராவது நல்லா பார்கெயின் பண்ண தெரிஞ்சவங்க உங்கள் கூட கூப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் என் அம்மா, நாங்கள் எல்லாருமே நல்லாவே பார்கெயின் பண்ணுவோம். வேறு எங்கள் அப்பாவும் என் தங்கச்சியும் அதை பண்ணவே மாட்டாங்க.
ஸோ ஃபைனலி இந்த 2 செயினில் ஏதோ ஒரு செயின் தான் வாங்கணும்னு டிசைட் பண்ணேன். என்ன வாங்கியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வாங்கலான்னு தான் டிசைட் பண்ணோம். ஒன்று வந்து ஃபுல் பெண்டன்ட் இருக்கிற ஹிப் பெல்ட், இன்னொன்று வந்து சிங்கிள் பெண்டன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி. அதுவும் ரேட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்கெயின் பண்ணி ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்தோம். இங்கே லிப் ஷேட்ஸ் அப்புறம் நிறைய லிப்ஸ்டிக்ஸும் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஹோம் டெக்கருக்கு வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் விசிட் பண்ண ஷாப் வந்து லைக் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 2-3 கிராஸஸ் தாண்டி தான் இந்த ஷாப் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டாக எந்த ஸ்ட்ரீட்டுன்னு தெரியல. அப்பா கிட்ட கேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் நிறைய டாய்ஸ் பார்த்தேன். லைக் மீஷோவில் பார்த்த டாய்ஸ், நான் ஆன்லைனில் பார்த்த எல்லா டாய்ஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு தான். அதுவும் ஐஸ்கிரீம் வச்சுட்டு புக் வச்சுட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து பெர் பீஸ் எவ்வளோன்னு கேட்குறப்ப அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பீஸே 150 சார்ஜ் பண்ண மாதிரி இருந்தது. ஆன்லைனில் விட டேரெக்டாக விசிட் பண்ணுறப்போ ரொம்ப சார்ஜபிளாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த சின்ன லேம்ப் லைட், இந்த குட்டி ஃபேன் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் நிறைய கணேஷா ஸ்டாச்சூஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த மாட்டு வண்டி தான் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹோம் டெக்கருக்கும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அப்பா வந்து கடைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ வேறு ஸ்ட்ரீட் போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட் வந்ததுமே எல்லா ஷாப்பும் ஒரே ஷாப் மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் கடைக்கெல்லாம் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். அப்புறம் இங்கே வந்து காட்டன் ஸ்கார்ஃப்ஸ், அப்புறம் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்கார்ஃப்ஸ், அப்புறம் இயர் கேப்ஸ், அப்புறம் இந்த குளிருக்கு என்னென்னலாம் சேஃபாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. லைக் ஸ்வெட்டர் அண்ட் மோர். அப்புறம் நாங்கள் வந்து ஷார்ட் நைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு டிமார்ட்லலாம் பார்த்துருக்கேன், பட் வாங்கினதில்ல. ஸோ இங்கே பார்த்ததுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 2 ஷார்ட் நைட்டிஸ் மட்டும் வாங்கினோம். எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு. அப்புறம் என் அம்மாவுக்கு வந்து நைட்டி வந்து வாங்கினோம். என் அம்மாவுக்கு வந்து நைட்டி மோஸ்ட்டாக போட மாட்டாங்க, பட் எப்போயாவது போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து அரௌண்ட் இந்த ஷாப்பிங்கெல்லாம் முடிக்கவே 2:00 2:30 ஆகிடுச்சு. ஸோ என் அப்பா வந்து சாட் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸோ நம்ம வந்து டேரெக்டாக லஞ்சே சாப்பிட்டுடலான்னு சொல்லி தான் டிசைட் பண்ணார். எங்களுக்கு மோஸ்ட்டாக அங்கே எந்த ஹோட்டலும் தெரியாதுன்றதுனால நியர்பையாக இருக்கிற ஒரு ஷாப் மெம்பர்கிட்ட தான் கேட்டோம். அவர் தான் எங்களுக்கு ராகவேந்திரா ஹோட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணார். ஸோ அங்கே போனதுமே பார்த்தா செம்ம கூட்டம். அங்கே டேபிளுக்கே சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் ஒரு டேபிள் கிடச்சதும் செட்டில் ஆகிட்டோம். என் அம்மா வீடியோக்கு போஸ் கொடுக்க சொன்னால் என் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அப்புறமா என் அப்பாவும் என் தங்கச்சியும் ஒரு கிளிப்பை எடுத்துட்டு அப்புறமா வி ஆர்டர்ட் தி மீல்ஸ். நாங்கள் எல்லாம் மீல்ஸ் தான் சொல்லியிருந்தோம். லைக் எந்த சேட்டும் ட்ரை பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டே இல்லை. பிகாஸ் அங்கேயும் சேட்ஸ் இருந்தது, பட் வி வெண்ட் வித் மீல் வாஸ் சர்வ்ட். அண்ட் ஒரு நல்ல மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு 3 பூரிஸ், அப்புறம் பப்பட், அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் பொரியல், சாம்பார், கர்ட், அப்புறம் லெமன் ஊறுகாய், கோவா பச்சடி, இந்த மாதிரி நிறைய சர்வ் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சி மட்டும் ரூமாலி ரொட்டியும் அப்புறம் மஞ்சூரியனும் வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பில் ரெக்கார்ட் பண்ணலை. ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் ஆகிடுச்சு 4 மெம்பர்ஸ்க்கும் சேர்த்தி. அப்புறம் வீட்டுக்கு ஏதாவது லைட் வாங்கலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணேன். ஸோ என்னோடய கிச்சனில் வந்து லைட் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஸோ ஏதாவது ஸ்ட்ரைப் லைட் மாதிரி கிச்சனுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணேன். ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வெறும் லைட்ஸ் மட்டுமே இருக்கிற ஸ்ட்ரீட்டாக பார்த்தேன். நான் இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சென்னையில் கூட சவுகார்பேட் சைடெல்லாம் நான் போயிருக்கேன், பட் இந்த அளவுக்கு நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்த கடை வந்து ரொம்ப சின்ன கடையாக இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சரி இங்கேயே வாங்கலான்னு டிசைட் பண்ணேன். என் அம்மாவுக்கு வந்து இந்த லீஃபில் இருக்கிற லைட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதையும் பார்த்துட்டு ஒரு அஃபோர்டபுளான ஸ்ட்ரைப் லைட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே சில்க் சாரீஸ், லெஹங்கா, அப்புறம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. எங்களால் அவ்வளோவா உள்ளே நடக்க முடியல. பிகாஸ் சாப்பிட்ட உடனே ரொம்ப தூரம் வாக் பண்ண முடியல எங்களால். அந்த ஸ்ட்ரீட் மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப பளபளன்னு இருந்தது. லைட் போட்டு அப்படியே ரொம்ப ப்ரீமியம் லுக்கோடு வச்சுருந்தாங்க அந்த ஸ்ட்ரீட்டே. நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு வந்து மொபைல் கேஸஸ் அதெல்லாம் பார்த்தோம், பட் அவள் மொபைலுக்கு ஏற்ற கேஸ் கிடைக்கல.
நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் இல்லை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளாஸ் எல்லாம் இல்லை, ஹேர் க்ளாஸ் எல்லாம்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு என் தங்கச்சிக்கு வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் வேணும்னு சொல்லி கேட்டால், அது வந்து அவ்வளோவா எந்த ஷாப்லேயும் இல்லை. ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ரோட் சைட் ஷாப்ஸில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு லைக் எங்களால் ரொம்ப இடம் வந்து சுத்த முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என் தங்கச்சிக்கு ஒரு சில பிளெண்டர், கோம்பு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போனோம். அங்கே வந்து ஜடபில்லை, அப்புறம் மெஹந்தி கோன் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்களே தவிர, நாங்கள் தேடி வந்த ப்ராடக்ட் வந்து லைக் கோம்பு, இந்த மாதிரி பிளெண்டர்ஸ், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டதுக்கு லைக் அடுத்த க்ராஸ் போனீங்கன்னா குமரன் ஸ்டோர்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்கும், அங்கே போய் கேளுங்க, அங்கே எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. லைக் அந்த ஷாப்புக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. தென் ஃபைனலி வி ரீச்ட் குமரன் ஸ்டோர். அந்த ஸ்டோர் வந்து பார்க்கவே அவ்வளோ லக்ஸூரியாக இருந்தது. லைக் A to Z எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராடக்ட்ஸும் அங்கே வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் பிளெண்டர்லேருந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் கூட அங்கே இல்லைன்னு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. எல்லாமே வாங்கிட்டு க்யூட்டாக அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஃபைனலி எங்கள் டேடி லாஸ்ட் ஸ்ட்ரீட்டாக இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீட் மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு கூப்பிட்டு போனார். அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டும் அதுக்கு பக்கத்துலேயே இருந்தது. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலான்னு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கே அரௌண்ட் 5:45 ஆகிடுச்சு. நாங்கள் 5:45க்கு கிளம்பி ஒசூர் ரீச் ஆகவே 8:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே சிம்பிளாக ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டோம். அண்ட் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.